இப்போ நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள். சிக்கன் வந்து 3/4 பதம் வெந்துருச்சு. இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் உப்பு வேறு எதுவுமே போடல, சிக்கன் போட்டிருக்கோம். இப்போ இந்த சிக்கனோட வெந்து வந்துச்சு பாருங்கள். நல்லா 3/4 பதம் வெந்து வந்துருச்சு. ஓகேவா? இதுதான் இந்த பர்மா அத்தோலாம் சொல்லி விற்கிறாங்க இல்லையா, அன்னை சுவாமி நகர் பர்மா நகர், அது எங்கள் ஊர் தான். அத்தோ ஃப்ரைன்னு சொல்லுவாங்க. நூடுல்ஸ், நீங்கள் வந்து நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ்னு சொல்லுவீங்க, நாங்கள் அத்தோன்னு சொல்லுவோம். லேத்தோ சொல்லுவோம், சிக்கன் லேத்தோ, சிக்கன் ப்ரான் லேத்தோ, அந்த மாதிரி. பர்மாவோட ஸ்பெஷலிஸ்ட்டு செய்யக்கூடிய இந்த மெனு தான் இது. இதில் வந்து இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம சில்லி தூள் அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து கடையிலலாம் வாங்க மாட்டேன் நான். அந்த காஷ்மீர் சில்லி தூள் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் பாருங்கள், காஷ்மீர் சில்லி தூளை அரைச்சி தான் நான் வச்சுருப்பேன். எந்த கலரும் ஆட் பண்ண மாட்டேன். நான் கேசரியில் கூட கலர் போட மாட்டேன், ப்ளைனாக வெள்ளையாக போடுவேன். அது வந்து எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். நமக்கு காரம் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாகவே சாப்பிடுவோம், அதனால் புளிக்கரண்டி 2 நான் போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி. முன்னாடி நல்லதை வதக்கி விட்டுட்டோங்க. ஆந்திரா சமையல் மாதிரி நம்ம வீட்டில் கொஞ்சம் காரம் தூக்கலாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த நூடுல்ஸ் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் ஆயில் தடவி விட்டுறணும். அப்போ தான் இந்த பொலப்பொலப்பாக வரும். ஓகேவா? இதை எடுத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த நூடுல்ஸ் மேலே மலைச்சாரல் மாதிரி தூவணும். தூவிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துருக்கோம். அது ஒன்றோட ஒன்று விட்டாததுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சிக்கனை நல்லா பிரட்டி எடுத்துருங்க. கடாய் வந்து திக்னஸ் பாருங்கள், இவ்வளோ இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா பிடிக்காமல் டேஸ்ட்டு